என்னத்தை சொல்றீங்க மக்களே? சில விடயங்களை பார்க்கக்குள்ள எனக்கே தலை சுத்தி போகுது. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ஒருவேளை இது நடந்ததுன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சத்யராஜ் சார் அவர்கள், வடிவேலு சார் அவர்கள் ஒரு படம் இருக்குல்ல, இந்த கிரிக்கெட் பிளே பண்றதுக்கு 11 பேர் தேவை. அப்ப அந்த 11 பேரை எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு வாகனத்தை எடுப்பாங்க. அது என்ன வாகனம் அப்படின்னு அந்த படம் பார்த்தவர்களுக்கு தெரியும். அப்ப அந்த ஒரு வாகனத்தை எடுத்து போட்டு தெரு தெருவா போவாங்க. தெரு தெருவா போவைக்குள்ள அங்க இருக்கிறவனுங்க ரோட்ல அப்புறம் புருஷன் பொண்டாட்டியோட சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறவன் அப்படி எவன் வேணா பாக்குறாங்களோ அத்தனை பேரையும் கொண்டு போட்டு 11 பேர் எடுத்தாச்சுப்பா, ஆட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. இது நேத்து சில பிக் பாஸ் தமிழ் சீசன் 9க்கான போட்டியாளர்கள் அப்படின்றத ஒரு வெப்சைட், ஒரு பெரியதொரு வெப்சைட், நம்ம தமிழ் பிக் வெப்சைட் எல்லாம் இல்லை, இது ஒரு நேஷனல் வெப்சைட் சரியா, பல காலங்களாக இருக்கு. மோஸ்ட்லி அவங்க சொன்னா அதுல ஒரு 80-85% நடக்க வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ப்ரீவியஸ் பிக் பாஸ்ல எல்லாம் அவங்க சொன்னது 60-70% நடந்திருக்கு சரியா. ஸோ அப்போ அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. முதல்ல இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மீது நம்மளுடைய குறி இருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் டிவியோட இல்ல, பிக் பாஸோட ஹேட் நம்ம கிருஷ்ணன் சார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூல. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் பல பேர் பார்க்கல அப்படின்னு, வியூ கம்மியா இருக்கு, பல பேருக்கு தெரியல. இந்த வியூ மேட்டரை நான் ஒரு வீடியோல போடுறேன். ஒருத்தன் இருக்கான் சரியா, வணக்கம் மக்களே அப்படின்னே அவனுக்கு மட்டும் 80,000 90,000 வியூ வரும். அவனோட அந்த பித்தலாட்டம், கேவலமான அவனோட பித்தலாட்டம், அதுக்கு இன்னொரு தனி வீடியோ வரும் சரியா. நிறைய வேற பேரும் வச்சு செய்ய இருக்கோம். ஏன்னா அவன்லாம் கிருமி மாதிரி. ஸோ அவனால பல பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க, உண்மையான வீடியோ போடுறவங்க. ஸோ இருக்கு அந்த அண்ணருக்கு இந்த வாட்டி. ஸோ ஓகே, 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோட இருக்காரு அவருக்கு. ஸோ ஓகே, அப்போ அப்படி இருக்கக்குள்ள நம்மளுடைய கிருஷ்ணன் சார் அவர்களுடைய இன்டர்வியூக்கு வியூ கம்மியாக தான் இருக்கு, பல பேருக்கு தெரியல, போய் சேரல. அப்போ கிருஷ்ணன் சார் பிக் பாஸோட இப்போ தமிழ், தெலுங்கு, கன்னட, மலையாளத்தோட ஹேட் கிருஷ்ணன் சார் அவர்கள். ஸோ அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீது நம்மளுடைய பார்வை இருக்கு, அதிகமான சான்சஸ் கிடைக்கும். பிக் பாஸ் சீசன் 9 தெலுங்குக்கும் பாத்தீங்கன்னா இந்த அக்னி பர்ஷா ஷோ அப்படின்னு ஒன்று வச்சு இப்போ நடந்து கொண்டு இருக்கு. ஆகஸ்ட் 22 செப்டம்பர் 5 வரைக்கும் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 7 ஷோ ஆரம்பிக்கும். இன்னும் ஒஃபிஷியல் டேட் வந்துட்டா வரலான்னு தெரியல. இந்த ஞாயிறு வரும்னு நினைக்கிறேன் ஒஃபிஷியல் டேட்டு. ஞாயிறோ இல்லை இன்னைக்கு சனியோ வரும், சனிக்கிழமையோ வரும் சரிங்களா. அது செப்டம்பர் 7 அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்னி பர்ஷா இந்த செப்டம்பர் 5 முடிஞ்சு அப்படியே டைரக்டா அவங்க சாட்டர்டே ஷூட்டிங்குக்கு போயிட்டு சண்டே டெலிகாஸ்ட் பண்ண கரெக்டா இருக்கும் டைமு. ஸோ அப்போ அது அக்னி பர்ஷா ஷோக்கு வந்தவங்களும் 15 பேர்னா 13 பேருக்கு கிட்ட இந்த சோசியல் மீடியாவில் அட்லீஸ்ட் ஒரு 50K ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்கள தான் எடுத்திருக்கு, செலக்ட் ஆயிருக்கு சரியா. அது உலகம் ஃபுல்லாக விண்ணப்பம் போட சொல்லி அதில் செலக்ட் ஆகி லெவலை தாண்டி கடைசி ஒரு 200 பேருக்குள்ள 5 லெவல் வச்சு அந்த 5 லெவலுக்குள்ள செலக்ட் ஆனவங்க தான் இந்த 15 பேர். இந்த 15 பேர்ல 13 பேருக்கு சோசியல் மீடியாவில் 50K ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ பிக் பாஸ் டீமோட குறி சோசியல் மீடியாவில் பிரபலங்கள். ஸோ அப்போ சொல்ல போனால் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். சரி, நம்ம தமிழ் பிக் பாஸுக்குள்ள வருவோம். ஏப்பா நீ எதையோ பார்த்தது போல பயந்து பெருப்பா என்ன என்னத்தையோ பார்த்ததோ ஏதோ மாதிரி வித்தியாசமா இருக்கியே சொல்றியே அப்படின்னு பேரை பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கக்குள்ள நமக்கு கொஞ்சம் தலையே சுத்தி போயிட்டு மக்களே. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்கல்ல ஒரு இதுல, எனக்கு ஒரு செகண்ட் தலையை சுத்தி போயிட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப நமக்கும் அதே மாதிரி தான் பேரை பார்க்கக்குள்ள. அதுல முதலாவது பேர் பாத்தீங்கன்னா
கூகுளில் அவங்களுக்கு இப்படி தான் வருது. கூகுள் இட்டிங்கன்னா அவங்களோட பேர் நிக் நேம்னு போட்டு கூகுள் தான் சொல்லுது. இது நான் சொல்லலை. நான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இப்போ தான் பார்த்தேன். இந்த பலூன் அக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பேர் ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அவங்களோட பேரை அடிக்க கூகுள் வந்து சொல்லுது அவங்களுடைய நிக் நேம் இதானு. சரியா? அரோரா அரோரா அப்புறம் இன்னொரு பேர் ஒன்று வரும், அது வாயில வரையில அரோரா அப்படின்றது. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் சீசன் 8க்கு வந்தாங்கல்ல ரியா, பிக் பாஸ் ரிவ்யூர்னு சொல்லிட்டு. அந்த அம்மா ரிவ்யூ பண்ண எந்த பிக் பாஸ் வீடியோ நான் பார்க்கல. நான் வந்து பிக் பாஸ் ரிவ்யூ வீடியோ மட்டும் 5000க்கு மேலே போட்டிருக்கேன் என்னோட இந்த சேனலில். ஸோ என்ன போல இன்னொருத்தர் வந்து விஜித்தண்ணா வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷமா வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. அப்போ இந்த அம்மாவோட ஒரு வீடியோ கூட பார்க்கல. இந்த மாதிரியா அப்படின்றவங்க போய் நான் பிக் பாஸோட ரிவ்யூ பண்ண அந்த வீடியோ ஃபேமஸ் ஆச்சுன்னு எங்கே ஆச்சு தெரியல. சரி விடுங்க. ஸோ அந்த அம்மா போனாங்க. அந்த அம்மா போய் ஏதோ பண்ணிட்டாங்க. நல்ல வேலை ஒரு 1 வீக்லேயே போயிட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு தான் இவங்க அரோரா அப்படின்றவங்க. இவங்க வந்து இந்த டிஜிட்டலில் கண்டென்ட் கிரியேட்டரா, அப்புறம் டிஜிட்டலில் இந்த இதெல்லாம் பண்ணுவாங்களாம். இந்த எப்படி சொல்லலாம், இப்போ தான் நடந்துச்சுல்ல, நம்ம நிறைய விடயங்கள் வெளியில் வருது இல்லை, அதாவது பொய்யா வியூ எடுக்கிறது, யாருக்கும் வராத வியூ வந்துட்டு அப்படின்னு காமிக்கிறது. இதை பற்றி அடுத்த வீடியோ வரும். அந்த 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவன், பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறவன், தமிழ் ரிவ்யூ பண்ணுறவன், வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, கண்ணாடி போட்டிருப்பான், அவனுக்கு இருக்கு. ஸோ அப்போ அப்படியான நபர்களுக்கு அந்த போலியா வியூவை கொடுக்குற இது அந்த விடயங்கள் நடக்கல. அப்போ இவங்க டிஜிட்டலில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, டிஜிட்டலில் ஃபேமஸ்ஸு, வீடியோ போடுறது அப்படின்ற மாதிரி இவங்களை கூகுள் இட்டு பார்க்கக்குள்ள இவங்க டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர், டிஜிட்டல் அப்படின்ற மாதிரி வருது. சரியா? என்ன இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ ரியாவோட ஃப்ரெண்டு அப்படின்னைக்குள்ளே எனக்கு தலை சுற்றி போச்சு. நீ யாருன்னு சொல்லு, உன் நண்பன் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு. அதோட நிறைய ஃபோட்டோஸு, அப்புறம் அந்த டிக்டாக்ன்றது நம்ம பார்க்குற இல்லைல்ல. ஸோ அப்போ அதுலேயும் இதை போட்டிருக்காங்க போல இருக்கு. அதை எப்போ போட்டாங்கன்னு தெரியல. ஒரு பேர் அரோரா அப்படின்றவங்க. சரி, அடுத்த பேர் யாருன்னு பார்ப்போம்னு பார்த்தா சிவரஞ்சனி அவர்கள், தீபக் அண்ணா அவர்களுடைய வைஃப். இவங்களும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றது தான் போட்டிருக்கு. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தீபக் அவர்களுடைய வைஃப் அப்படின்னு. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இப்படிதான் பெருமூச்சு விட்டேன். சரி, அடுத்தது யாருப்பா அப்படின்னு பார்த்தா விஜய் பார்வதி அப்படின்னு. ஓவியா, யாஷிகா, ஐஸ்வர்யா தத்தா, லாஸ்லியா, சனம் ஷெட்டி மேம், அர்ச்சனா மேம். நம்ம இப்படியெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கக்குள்ள பேரெல்லாம் இப்படி வருது. செவ்வாய்வாரில் பார்த்தோம்ல விஜய் பார்வதி அவர்களை. ஸோ பிக் பாஸில் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. பேர் வந்து போயிட்டு தான். சரி, அடுத்தது யாரு? 4வது இன்னொரு பேர் வந்தது சிவரஞ்சினி. இவங்க லக்ஷ்மி பிரியா, மகாநதி சீரியல்ல காவேரியா அந்த ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய பேரும் வந்தது. 4 பேர்ல அவங்களோட இதுதான் ஏதோ கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு சரி 4ல் 1 தான் வந்து நமக்கு. சரியா? நான் மனசுல இருக்கிறத சொல்லுவேன். சரியா? பிகாஸ் நம்ம வந்து இந்த சீசன் 9க்கு வந்து அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னே எனக்கு, ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் ஈஸியாக இன்ஃப்ளூயன்சர் ஆகிடலாம். ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம் அல்கரிதம் அப்படி ரீல்ஸ் போட்டால் அது எங்கேயோ போகும். அதில் சில பேர் போடுற ரீல்ஸ் எல்லாம் தெரியுமில்ல எப்படி போடுவாங்கன்னு. மில்லியன் கணக்கில் டக்குன்னு வரும், லட்சக்கணக்கில் டக்குல வரும். நம்ம நாயாப்பையா பண்ணாலும் வராது. இந்த ஷாருக் ப்ரோன்னு ஒருத்தர் இருக்காங்க மக்கள் இன்ஸ்டாகிராமில். பாங்க அந்த பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுவான். 40,000-50,000 வியூவே தாண்டாது. ஹார்ட் ஒர்க் போடுவான். ஸோ அப்போ அந்த இதெல்லாம் நம்ம வந்து பேசுகிறோம், வேற ஒன்றுமே இல்லை, தனிப்பாக எதுவுமே இல்லை. சரி, அப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னீங்களா, ஒரு பக்கம் ஈஸியாக வியூ வந்துடும், ஃபாலோவர்ஸ் வந்துடும்.
அதே நேரத்தில் காசு கொடுத்தா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ வேணும், அதுக்கேற்ற மாதிரி காசு. லைக் எவ்வளோ வேணும், அதுக்கேற்ற மாதிரி காசு. வியூ எவ்வளோ வேணும், அதுக்கேற்ற மாதிரி காசு. கமெண்ட் எப்படி வேணும், அதுக்கேற்ற மாதிரி காசு. அப்போ பார்க்க சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளவு, வியூ இவ்வளவு, கமெண்ட் இவ்வளவு, லைக் இவ்வளவு, தூக்குறா பிக் பாஸ் அப்படின்னு எடுத்தா அதுதான் எனக்கு மிகப்பெரிய கவலை. ஏன்னா பிக் பாஸ்ன்றது அவ்வளோ பெரிய ஒரு மேடை, அவ்வளோ திறமையானவர்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவங்களை நான் குறை சொல்லல. ரியாவோட ஃப்ரெண்டு அப்படின்னே அதுவும் பிக் பாஸ் ரிவ்யூவர்னு வந்தாங்கல்ல, சத்தியமாக அவங்க பிக் பாஸ் ரிவ்யூவரே இல்லை. சரியா, அவங்க சத்தியமாக பிக் பாஸ் ரிவ்யூவர் இல்லை. அப்படி என்ன வீடியோ பிக் பாஸில் ரிவ்யூ பண்ணி வைரல் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. கடைசி அந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் பிக் பாஸ் ரிவ்யூவரே இல்லைன்னு ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பாங்க, ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க நினைக்கிறேன். ஸோ அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு போட்டு இவங்க வரைக்குள்ள அதுவும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அதுவும் நிக் நேம் எல்லாம் வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கக்குள்ள அது ஒரு பக்கம். இதான் மக்களே இப்போ கிடைச்ச லேட்டஸ்ட் லிஸ்ட், இந்த 4 பேர். சரிங்களா, நீங்கள் என்ன மாதிரி இதெல்லாம் கேட்டோன்னே ஃபீல் என்ன மாதிரி நினைச்சிங்க அப்படி என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு ப்ரோமோ வருமானா எனக்கு ஒரு டவுட்டு தான். பட் சண்டே இல்லாட்டா செப்டம்பர் வர்ற புதன்கிழமை வெள்ளிக்கிழமை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மேபி வியாழக்கிழமை அக்டோபர் 5 ஷோ ஆரம்பிக்குது. எப்படியும் 1 மாதத்துக்கு முதல் ப்ரோமோ வந்துடுமென்றதான் என்னுடைய கணிப்பு. சரிங்களா, நன்றி.